இரண்டாவதாக புனித மஸ்ஜித் நபவி அந்த ஹுத்பாவை ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத்தி ஹஃபிதுல்லாஹி எழுதியிருந்தார்கள். ஹுத்பாவின் தலைப்பு நான் அவனை விட சிறந்தவன் என்ற வார்த்தையின் பாரதூரம். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, நான் அவனை விட சிறந்தவன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இன்று பரவலாக எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது வெறுமனே வார்த்தை அல்ல, அது ஒரு மறைந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய உணர்வாகும். அநேகமான உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாகும். அது ஒரு மனிதனை விழுத்தாட்டக்கூடியதாக, ஒரு மனிதனை அழிவின் பால் இட்டுச் செல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. அது ஒரு மனிதன் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பாவிக்கக்கூடிய, தன்னை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பாவிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக நாங்கள் காண்கின்றோம். நான் தான் சிறப்புக்கு தகுதியானவன், நான் தான் அந்தஸ்துக்கு தகுதியானவன், நான் தான் உயர்வுக்கு தகுதியானவன், நான் தான் மற்றவர்கள் ஒன்றுமே கிடையாது என்ற சிந்தனையை உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையாக, அந்த உள்ளத்தில் ஏற்பட்ட உணர்வின் வெளிப்பாடாக அந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. எல்லா விதமான தகுதிகளும் என்னிடத்தில் மாத்திரம் இருக்கிறது, எல்லா விதமான ஆற்றல்களும் ஆளுமைகளும் என்னிடத்தில் மாத்திரமே இருக்கிறது, மற்றவர்களிடத்தில் கிடையாது என்ற அந்த உணர்வு. மற்றவர்களுக்கு கிடைத்த ரிஸ்கையும் அந்தஸ்தை பார்த்து அற்பமாக கருதுவது, தான் தான் பெரியாள் என்று, தான் உயர்ந்தவன் என்று கருதுவது. அதை சில பேர் பகிரங்கமாக சொல்வார்கள், சில பேர் மனதில் என்பார்கள். நான் அவனை விட சிறந்தவன், நான் அவனை விட அறிவான், நான் அவனை விட பரிசுத்தமானவன், நான் அவனை விட உயர்ந்தவன், நான் அவனை விட கண்ணியமானவன், நான் அவனை விட சிறந்தவன் என்ற இந்த உணர்வு, இது அல்லாஹ்வுடைய நீதத்தை விமர்சிக்கக்கூடிய ஒன்றாக, புறக்கணிக்கக்கூடிய ஒன்றாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஹிக்மத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த வார்த்தையை பாவிக்கக்கூடிய அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவர் அல்லாஹ் அடியார்களுக்கு மத்தியில் தன்னுடைய ரிஸ்கை, அந்தஸ்துக்களை, கண்ணியங்களை அல்லாஹ் வழங்கக்கூடிய விடயத்தை இவர் விமர்சிக்கக்கூடியவராக அந்த வார்த்தை அவரை ஆக்குகின்றது, அந்த வார்த்தை அவரை ஆக்கிவிடுகின்றது. எப்போதும் யார் மற்றவர்களை ஒப்பிட்டு தன்னை பார்த்து தான் பெரியவன் என்று உணர்வாரோ அவர் ஒரு வகையான அந்த கிபர் என்ற ஷிர்கிலே அவர் விழுந்து விடுகிறார். ஷைத்தானுடைய வழியிலே அவர் செல்லக்கூடியவராக மாறுகிறார். நான் தான் சிறந்தவன், நான் தான் உயர்ந்தவன் என்று உலகத்திலே வாழ்வது, மற்றவர்களை மட்டம் தட்டி மற்றவர்கள் அற்பமாக கருதி வாழ்வது. இந்த வார்த்தை நாவினால் மாத்திரம் ஒழியக்கூடிய வார்த்தையல்ல, சில பேர்களுடைய செயலிலிருந்து விளங்கு. சில பேர் வாயால் சொல்வார்கள் நான் தான் உயர்ந்தவன், நான் தான் சிறந்தவன். சில பேருடைய செயல்கள், அவருடைய அசைவுகள் அதை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கும். வாயால் சொல்ல மாட்டார்கள். எப்படி அது? அதாவது தன்னை உயர்வாக கருதுவது, மற்றவர்களை பார்த்து ஏளனமாக சிரிப்பது, மற்றவர்களுக்கு முன்னால் கொஞ்சம் ஏளனமாக தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி பேசுவது, சில நேரத்தில் மற்றவருக்கு முன்னால் அவர் மௌனமாக இருப்பது கூட இன்னும் ஒருவரை அற்பமாக கருதக்கூடியதை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். சில போது வார்த்தையால் சொல்லுவார், உள்ளத்தால் மற்றவர்களை பற்றி அற்பமாக கருதக்கூடிய அந்த தன்மை உள்ளத்திலே மறைத்து வைத்திருப்பார். சில போது வாயால் சொல்லுவார். சில சந்தர்ப்பத்திலே ஒரு நிறுவனத்துடைய பொறுப்புதாரி ஊழியர்களை அற்பமாக கருதக்கூடும், அற்பமான வார்த்தைகளை பாவிக்கக்கூடும். செல்வந்தர் ஏழைக்கு முன்னால் ஏழை அற்பமாக கருதி ஏதாவது வார்த்தைகள் பேசலாம், அல்லது ஏழை அற்பமாக உள்ளத்தால் கருதலாம். மார்க்கப்பட்டுள்ளவர்கள் சில போது பாவி செய்யக்கூடிய பாவிகளை அற்பமாக கருதலாம். அதே போன்று தன்னுடைய அறிவு, தன்னுடைய அந்தஸ்து, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய ஆளுமைகளை வைத்து பெருமை பேசக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கு முன்னால் இப்படியாக பேசி மற்றவர்கள் அற்பமாக கருதலாம். மார்க்கம் என்ற பெயரில் அடிப்படையிலே இவ்வாறான விடயங்களை நான் சிறந்தவன், மார்க்க விடயத்தில் நான் தான் சிறந்தவன் என்று சொல்லலாம். சில பேர்கள் மற்றவர்களுக்கு உபதேசம் செய்கிறோம் என்ற அந்த போர்வையில் தான் உயர்வானவன், நான் உன்னை விட சிறந்தவன் என்பதை வெளிப்படுத்துவார்கள். தாவா பணியில் ஈடுபடுகின்ற போது கூட சில பேர்கள் நாம் உயர்ந்தவர்கள், நான் தான் சொர்க்கவாதிகள், மற்றும் நான் தான் சிறந்தவர்கள், நான் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் பாவிகள் என்பதை உணர்த்தக்கூடிய விடயங்களை பாவிப்பார்கள். இது ஒரு வகையிலே பெருமைகளுடைய ஒரு வகையாக இருக்கிறது. இந்த வார்த்தை யார் நேரடியாக சொல்வாரோ அவர் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். மனிதர்களில் நான் தான் உயர்ந்தவர், என்னை விட்டால் ஆள் இல்லை என்ற உணர்வை அவர் ஏற்படுத்திக் கொள்கிறார். அவருடைய பேச்சை பெரிதாக கருதுவார், உண்மையை மறுத்து விடுவார், மற்றவர்கள் அற்பமாக கருதுவார். இவர் செல்லக்கூடிய பாதை இப்லீசுடைய பாதையாகும். வார்த்தைகள் வித்தியாசப்படலாம், தோற்றங்கள் வித்தியாசப்படலாம், ஆனால் அது இப்லீசுடைய வழிமுறையில் தான் அவர் பயணித்துக் கொண்டிருக்கிறார். நான் சிறந்தவன், மற்றவர்கள் அற்பமானவர்கள். ஒரு அற்பமான அடியானால் எப்படி அல்லாஹ்வை விட முந்த முடியும்? அல்லாஹ்வுடைய விடயங்களை எப்படி விமர்சிக்க முடியும்? அல்லாஹு தஆலா அவன் தான் படைத்தான், ஏற்பாடு செய்தான், உயர்த்துகிறான், தாழ்த்துகிறான், கண்ணியப்படுத்துகின்றான், இழிவுபடுத்துகின்றான். நாம் மற்றவர்களை இழிவுபடுத்துவதற்கோ நாங்கள் கண்ணியப்படுத்துவதற்கோ நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. அல்லாஹ் மனிதர்களுக்கு எது பொருத்தமோ அது அறிந்தவனாக இருக்கிறான். அவன் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். அவன் அதாவது ஞானத்தோடு செயல்படக்கூடியவனாக இருக்கிறான். மனிதர்கள் எங்களுடைய புத்தியால் விளங்க முடியாத விடயங்களை அவன் உலகத்திலே செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், படைக்கக்கூடிய அல்லாஹ் அறியாதவனாக இருக்கின்றானா? அவன் அன்பு காட்டக்கூடியவனாக, மிருதுவானவனாக, எல்லா விடயங்களையும் அறிந்தவனாக இருக்கிறான். சூரா அல் முல்க் 14வது வசனம். அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்திருக்கிறானோ அது ஹைராக இருக்கும். உன்னுடைய சிந்தனையில் அது அற்பமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் உனக்கு எதை தரவில்லையோ அதில் ரஹ்மத் இருக்கு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கும். அதை நீ எனக்கு அல்லாஹ் ஒன்றும் தரவில்லை என்று நீ கருதினாலும் அல்லாஹ் தராமல் இருப்பதிலும் ரஹ்மத் இருக்கிறது, தந்ததிலும் ஹைர் இருக்கிறது.
அதை நீங்கள் அற்பமாக கருதினாலும் சரி. சில விடயங்களை அல்லாஹ் நான் கேட்போம் தரமாட்டான், தாமதிப்பான், அதை பிற்போடுவான், அதிலும் கயிறு இருக்கிறது. சில நேரத்தில் அல்லாஹ் தடுப்பதிலும் நலவு இருக்கும், சில போது அல்லாஹ் இல்லாமலாக்குவதில் வெற்றி இருக்கும். எனவே ஒரு அடியான் எப்போதும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடக்கூடியவனாக இருக்க வேண்டும். தனக்கு கிடைத்ததை மற்றவர்களுக்கு கிடைத்ததை வைத்து அதாவது ஒப்பிட்டு பேசக்கூடியவனாக மனிதன் ஒருபோதும் இருக்கக்கூடாது. அல்லாஹ் தந்த நியமத்துக்களை நாங்கள் வைத்து மற்றவர்களை அற்பமாக கருதுவதற்கு அதை காரணமாக ஆக்கிவிடக்கூடாது. மற்றவருடைய அந்தஸ்துக்களை எங்களுடைய அந்தஸ்துக்களை அளக்கக்கூடிய அளவுகோலாக அதை ஆக்கிவிடக்கூடாது. சில பேர்களை நீ அற்பமாக கருதுவாய் மனிதனே, அந்த மனிதன் நீ யாரை அற்பமாக கருதினாயோ அவன் அல்லாஹ்விடத்திலே மிக உயர்ந்தவனாக இருப்பான், பல மடங்கு உன்னை விட சிறந்தவனாக இருப்பான். எனவே மார்க்கம் பெருமையை விட்டு மாத்திரம் தடுக்கவில்லை, மாறாக எங்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை சொல்லி அந்த 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 பணிவுத்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அறிவுள்ளவர்களாக இருந்தார்கள், நல்ல குணமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள், கண்ணியத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த மிஸ்ருடைய அந்த மன்னனுக்கு முன்னால் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் அவரை விட சிறந்தவன் என்று சொல்லவில்லை, நான் எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லவில்லை, மற்றவர்களை விழுத்தாட்டவில்லை. என்ன சொன்னார்கள்? தன்னுடைய ஆளுமையை அந்த அரசனுக்கு முன்னால் வெளிப்படுத்தினார்கள். மற்றவர்களை தாழ்த்தி ஒரு பொறுப்பை அடைய வேண்டும், பதவி அடைய வேண்டும் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் முயற்சிக்கவில்லை. என்ன சொன்னார்கள்? இஜ்அல்னி அலா ஹஸாஇல் அர்த், இந்த பூமியுடைய விவசாய அதே போன்று நீர்வளத்துடைய அமைச்சை எனக்கு தாருங்கள், விவசாய பொறுப்பு அமைச்சை எனக்கு தாருங்கள், என்னை ஒரு பொறுப்புதாரியாக நியமிங்கள், என்னிடத்திலே நேர்மை இருக்கிறது, என்னிடத்திலே அறிவு இருக்கிறது என்று சொன்னார்களே தவிர மற்றவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை, நான் மாத்திரம்தான் என்று பெருமையாக பேசவில்லை. சூரா யூசுப் 55வது வசனம். அந்த பணிவோடு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை சொன்னார்கள், பெருமையோடு சொல்லவில்லை, யாரையும் அற்பமாக கருதவில்லை. நான் தான் மற்றவருடைய வெற்றிக்கு நான் தான் காரணமாக இருக்கிறேன் என்று தன்னை மாத்திரம் உயர்த்தி பேசவில்லை. ஊருக்கு, நாட்டுக்கு, சமூகத்துக்கு ஒரு சேவையாளனாக தன்னை அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். சில பேர்கள் சமூகத்துக்கு, நாட்டுக்கு சேவை செய்வதற்காக தன்னுடைய ஆளுமைகளை வெளிப்படுத்துவார்கள், அவர்களுக்கு நன்மை கிடைக்கும், அல்லாஹ் அவர்களை உயர்த்துவான். இன்னும் சில பேர்கள் மற்றவர்களை தாழ்த்துவதற்காக வேண்டி தன்னை பெரியவர்களாக காட்டுவார்கள், அல்லாஹ் அவர்களை அழித்து விடுவான். எப்போது மனிதனுடைய உள்ளத்தில் பெருமை ஏற்படுமோ அப்போது ஒரு சமூகம் அழிந்துவிடும், ஒரு சமூகத்துடைய வளர்ச்சி குன்றி போய்விடும், அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டுவிடும், கண்ணியம் என்ற அந்த பாலம் தகர்க்கப்பட்டுவிடும், பொறாமை, விரோதம், குரோதம், வஞ்சகம் மக்களுக்கு மத்தியிலே பரவ ஆரம்பித்துவிடும். இதனால் தான் சொன்னார்கள், யாருடைய உள்ளத்தில் அணுவளவு பெருமை இருக்கும் அவர் சொர்க்கம் செல்ல மாட்டார். பெருமை என்றால் என்ன? நபி அவங்க சொன்னாங்க, உண்மையை மறுப்பது, மற்றவர்களை அற்பமாக கருதுவது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து சொன்ன வார்த்தை குர்ஆன் சொல்கிறது, மகனே நீ பூமியில் நடக்கின்ற போது பெருமையோடு நடக்காதே, பெருமை அடிக்கக்கூடியவர்களை, பெருமை பேசக்கூடியவர்கள் அல்லாஹ் விரும்ப மாட்டான். சூரா லுக்மான் 18வது வசனம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி சற்று பணிந்து போவார்களோ அல்லாஹ் அவர்களை பல மடங்கு உயர்த்துவான், அல்லாஹ் உயர்ந்த சொர்க்கத்தில் கொண்டு போய் உயரத்தில் அல்லாஹ் அவர்களை வைப்பான். யார் அணுவளவு பெருமை அடிப்பார்களோ, ஒரு அளவு அணுவளவு சற்று பெருமை அடிப்பார்களோ அல்லாஹ் அவர்களை தாழ்த்தி விடுவான், மிகவும் நரகத்திலே கீழ்த்தரத்தில் அல்லாஹ் அவர்களை கொண்டு போய் சேர்த்து விடுவான். இப்னு மாஜா, பைஹகி போன்ற கிரந்தங்கள் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத்தி ஹஃபிதஹு வெளிப்படுத்தி சென்றார்கள். ஹுத்பாவுடைய 2வது பகுதியிலே அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு அல்லாஹ்வுடைய அடியார்களே, எப்போது உனக்கு பெருமை வருமோ அப்போது நீ நினைத்துக்கொள், உனக்கு வழங்கப்பட்ட நிஅமத்துக்கள் தொடர மாட்டாது, அது தொடர்ச்சியானது அல்ல, அது தற்காலிகமானது. இன்று உனக்கு கிடைத்தது நாளைய தினம் உன்னை விட்டு அது பறிக்கப்பட்டுவிடும். எப்போதும் பணிவோடு நடந்து கொள், தாழ்மையோடு நடந்து கொள். எப்போது மற்றவர்கள் உன்னை விட ரிஸ்குடைய விடயத்தில், கல்வி, பணம், பொருளாதார விடயத்தில் வளர்ந்திருக்கிறார்கள், உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை நீ உணர்வாய், அப்போது நீ சொல், அல்லாஹும்ம பாரிக் லஹு, யா அல்லாஹ் இவருக்கு நீ பரக்க செய்வாயாக, எனக்கு தந்ததை பொருந்து கொள்ளக்கூடியவனாக என்னை நீ ஆக்குவாயாக என்று துவா செய். எப்போதும் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் துவா செய்து கொள், யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை பெருமையை விட்டும், தற்பெருமையை விட்டும், கெட்ட எண்ணங்களை விட்டு, மோசடியை விட்டும் பாதுகாத்துக் கொள்வாயாக என்று துவா செய் என்று சொல்லி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக ஸலவாத் ஸலாம் சொல்லுங்கள் என்று வலியுறுத்தக்கூடிய அந்த வசனத்தை ஓதி நீண்ட துவாவை செய்து ஹத்தீப் அப்துல் பாரி சுபைத்தி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் முழுமையாக மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை விட்டு விடைபெற்று சென்றார். அடுத்ததாக நேயர்களுக்கு புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பாவை மொழிபெயர்க்க இருக்கின்றோம்.